வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக ஆனந்தி ராஜேஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது சுங்கசாவடி கட்டண உயர்வு. சுங்கசாவடிகளுக்கான கட்டணத்தை உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் உத்தரவு. தமிழ்நாட்டில் உள்ள 5 சுங்கசாவடிகளில் கட்டணம் உயர்வு. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பை தொடர்ந்து நாளை முதல் புதிய கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல். சுங்கசாவடி கட்டண உயர்வுக்கு லாரி உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூர், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. அருணாச்சல பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் பாஜக முன்னிலை. சிக்கிமில் ஆளும் எஸ்கேஎம் கட்சி 2வது முறையாக மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 350 இடங்களுக்கு மேல் கைப்பற்றி வெற்றி வாகை சூடும் என கருத்து கணிப்புகள் வெளியீடு. இந்தியா கூட்டணிக்கு 150 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்ற தகவலால் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் 37 முதல் 39 தொகுதிகள் வரை திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என கருத்து கணிப்பில் தகவல். அதிமுக ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெறுமா என்பது சந்தேகம் என்ற கணிப்பால் அதிர்ச்சி. சென்னையில் 3 இடங்களில் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை நடத்திய நிலையில் புரளி என தகவல். சென்னையில் சிறுவனை ராய்வெய்லர் நாய் கடித்த விவகாரம். உரிமையாளர் மீது 2 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு. இடைக்கால ஜாமீன் முடிந்ததால் இன்று சிறை செல்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஜாமீனை நீட்டி கோரிய கெஜ்ரிவாலின் மனு மீது வரும் 5ஆம் தேதி டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. தலைநகரில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குடிநீர் பஞ்சம். டேங்கர் லாரிகளில் தண்ணீர் பிடிக்க குடும்பமாக காத்திருக்கும் மக்கள். கடந்த மே மாதத்தில் ஜிஎஸ்டி வரியாக 1,72,739 கோடி ரூபாய் வசூல். மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. காசா அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஏற்றுக்கொண்டால் ஆட்சி கவிழ்க்கப்படும். இஸ்ரேல் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமர் பென் எச்சரிக்கை.
தென்னாப்பிரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் நெல்சன் மண்டேலாவின் ஆளும் ANC கட்சி தோல்வி. நிறைவேறி போராட்டங்களுக்கு பின் 30 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த நிலையில் 41% வாக்குகளை மட்டுமே பெற்றது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்கியது. கனடாவுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற அமெரிக்க பந்து வீச்சை தேர்வு செய்தது. வங்கதேச அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டம். இந்திய அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி இரட்டையர் பிரிவில் தமிழக வீரர் ஸ்ரீராம் பாலாஜி 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் 3வது சுற்றில் மெத்வதேவ் ஸ்வெரேவ் வெற்றி. மகளிர் பிரிவில் செபலென்கா ரைபீனா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி.